Hi Pasangla, welcome to Vedantu. This is Asha ma'am here. So 11th English la second prose இன்னைக்கு பார்க்க போறோம் the queen of boxing. So in the queen of boxing lesson வந்து பாத்தீங்கன்னா மேரி காம் பத்தின ஒரு lesson. மேரி காமோட வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கறத அவங்களா ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காங்க. அதுல இருந்து ஒரு சின்ன பிட் தான் நம்ம செகண்ட் ப்ரோஸ்ல படிக்க போறோம். ஆட்டோபயோகிராஃபிக்கும் பயோகிராஃபிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயசரிதை என்னோட வாழ்க்கையை பற்றி நானே ஒரு புக்கு போட்டேன் அப்படின்னா அது ஆட்டோபயோகிராஃபி. ஸோ சம்டே நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில் நான் இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு புக்காக ஒரு கதையாக போடலாம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆட்டோபயோகிராஃபி. என்னோட வாழ்க்கையை பற்றி நான் எழுதாமல் வேற யாரோ ஒருத்தர் எழுதுறாங்க அப்படின்னா அது ஜஸ்ட் பயோகிராஃபி, வாழ்க்கை கதை, அவ்வளோதான். ஸோ ஆட்டோபயோகிராஃபினா நம்ம வாழ்க்கையை பற்றி எழுதிக்கிறது, பயோகிராஃபினா நம்ம வாழ்க்கையை பற்றி நம்மளை தவிர வேற யாராவது எழுதுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த குவீன் ஆஃப் பாக்ஸிங் அப்படிங்கிற இந்த லெசனோட கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே மேரி காம் எழுதின ஆட்டோபயோகிராஃபியிலேருந்து எடுத்த ஒரு சின்ன பிட்டு தான் இது. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு, த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி. அண்ட் அதே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உனக்கு ப்ரோஸோட 3 மார்க்கு 5 மார்க்கோட கீவேர்ட்ஸ் இதெல்லாமே இருக்கும். இன்சைடு சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் நிறைய பேர் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான மெட்டீரியலுமே அந்த பிடிஎஃப்ல இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த ப்ரோஸோட 3 மார்க்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் 5 மார்க் அண்ட் அதே மாதிரி சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் புக் பேக் அண்ட் புக் இன்சைட் வந்து அட்டாச் பண்ணுறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். மேம் பேராகிராஃப் டீச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் பேராகிராஃப் அப்படிங்கிறது டீச் பண்ணி எழுதி மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நிறைய ஸ்கூல்ஸில் நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் பேராகிராஃப் ரைட்டிங் ஃபாலோ பண்ணுறீங்க. சில பேர் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் போட்டு எழுதுறீங்க, சில பேர் ஜஸ்ட் ஒரே ஒரு பேராகிராஃப் லாஸ்ட்டில் மாரல் வச்சு முடிச்சிடுறீங்க. ஸோ இதுவே இன்னொரு மெத்தட் ஃபாலோ பண்ணால் உங்கள் ஸ்கூலில் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் கொடுக்குற பேராகிராஃப் எல்லாருக்கும் செட் ஆகாது. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு கேட்குற கொஷின் வந்து சம்டைம்ஸ் டிஃபர் ஆகும். எழுதக்கூடிய கண்டென்ட் என்னமோ ஒன்று தான், இந்த ஸ்டார்ட் பண்ணுற விதமும் முடிக்கக்கூடிய விதமும் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கொஷின். அது நீயா ஒரு கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஓனாக ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உன்னால் பேராகிராஃபில் ஃபுல் மார்க் வாங்க முடியும். என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் இருந்தால் தான் சென்டம் கொடுப்பாங்க. ஒரே ஒரு ஆன்சரை நீங்கள் படித்து வச்சுட்டு எந்த கேள்வி கேட்டாலும் அந்த ஒரே ஆன்சரை எழுதுனீங்க அப்படின்னா, இப்போ ஜென்ரல் பேராகிராஃப்லாம் நிறைய பேர் படித்து வச்சுருக்கீங்க, இட் வில் ஹெல்ப் யூ. கண்டிப்பாக ஒரு 4.5 மார்க் இல்லை 5 மார்க் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் உங்களோட பேப்பர் ஒரு சென்டம் வாங்கக்கூடிய ஒரு பேப்பராக இருக்குது அப்படின்றப்போ எல்லாமே அவங்க ஒன்ஸ் அகெயின் ரீசெக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மேபி இந்த இடத்துல மார்க் குறைக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் அவங்களுக்காக நம்ம எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிரும் இல்லையா. ஸோ நம்ம பேப்பர் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு சென்டம் வாங்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இங்கிலீஷில் சென்டம் போடுவாங்களா, தாராளமாக போடுவாங்க. அப்போ அந்தளவுக்கு உன்னோட பேப்பர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ பேராகிராஃப் நம்ம பர்ஃபெக்டாக எழுதணும்னா இட் இஸ் பெட்டர் டு ஃப்ரேம் ஆர் ஓன் சென்டென்ஸ், எந்த ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸும் இல்லாமல். அதுக்கு கற்றுக்கோங்க. பேராகிராஃப் டீச் பண்ணி எழுதக்கூடிய விஷயம் கிடையாது, சரியா? இதுக்கு மேலே அது கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய கதை நான் சொன்னது, சரியா? இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். Soon after the Bangkok Championship, I was selected in 48 kilogram category for the International Boxing Association World Women's Boxing Championship in Pennsylvania, USA in November-December 2001. ஸோ ஒன்ஸ் வந்து பேங்காக் சாம்பியன்ஷிப் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து இன்னொரு சாம்பியன்ஷிப் வந்து யூஎஸ்ஏல நடக்குது, பென்சில்வானியா அப்படிங்கிற இடத்துல 2001 நடக்குது, நவம்பர்-டிசம்பர் மந்தில். ஸோ இந்த டைமில் நடக்கக்கூடிய அந்த வேர்ல்டு உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்புக்கு இவங்களை வந்து இன்வைட் பண்ணி கொண்டு போகிறாங்க, சரியா? ஸோ மேரி காமை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த கேட்டகரியிலன்னு பார்த்துக்கோ, 48 கிலோகிராம் கேட்டகரி. ஸோ 48 கிலோகிராம் கேட்டகரினா அதில் விளையாடுற எல்லா பிளேயர்ஸுமே வந்து 48 கிலோ தான் இருக்கணும் அவங்களோட பாடி வெயிட். ஓகே, மை ஃபாதர் மேனேஜ் டு கலெக்ட் ஒன்லி 2000 rupees ஃபார் மை ட்ரிப். என்னோட அப்பானால ஜஸ்ட் 2000 ரூபா தான் வந்து சேமிக்க முடிஞ்சுது. ஐ வாஸ் போத் அப்செட் அண்ட் வெரி வரீடு. அப்செட் அப்படின்னா உனக்கே தெரியும், வரீட்னா ரொம்ப சோகமாக இருந்தாங்க. பிகாஸ் ஐ ஹேட் ஹர்ட் ஆஃப் ஹவு எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் வேர் இன் அமெரிக்கா. எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா ரொம்ப விலை அதிகமாக. ஓகே, ஸோ அமெரிக்காவில் நம்ம எந்த பொருள் எடுத்தாலும் ரொம்ப விலை வந்து அதிகமாக இருக்கும் இந்தியாவை விட. அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை நினச்சி எனக்கு ரொம்ப அப்செட்டாகவும் ரொம்ப கவலையாகவும் இருந்தது. இந்த 2000 ரூபா வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தது. பட் தேர் வாஸ் நத்திங் மை பேரண்ட்ஸ் ஆர் ஐ குட் டூ. ஆனால் இதுக்கு மேலே என்னோட பேரண்ட்ஸ்னாலையும் பண்ண முடியல, என்னாலையும் எதுவும் பண்ண முடியலை.
ஐ ஸ்போக் டு ஆன்லர். ஆன்லர் அப்படிங்கிறவங்க யாருன்னா மேரி காமோட ஒரு ஃப்ரெண்டு. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் த ப்ராப்ளம். இப்படி தான் பிரச்சனை இருக்குது, 2000 ரூபா தான் கையில் இருக்குது, ஸோ எப்படி நான் அமெரிக்காவில் போய் சமாளிக்க போகிறேன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ராப்ளமை பற்றி ஆன்லர் கிட்ட சொல்லும்போது he invited a few students and elders who went to meet 2 members of parliament and seek their help. Invited அப்படின்னா வந்து உனக்கே தெரியும், ஒரு இன்விடேஷன் கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்கிறது இன்வைட்டட் சொல்லலாம். அதே மாதிரி கால் பண்ணி மச்சி வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுவும் இன்வைட்டட் தான். சரியா? ஸோ ஹி இன்வைட்டட் a few students and elders. ஸோ வயசானவங்க, எல்டர்ஸ்னால் வயசானவங்க, ஸ்டூடெண்ட்ஸ்னால் உனக்கு தெரியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸையும் வயசானவங்களையும் கூப்பிட்டு எங்கே போகிறாங்க, 2 எம்பியை பார்க்க போகிறாங்க. மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னா எம்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள பார்க்க போகிறாங்க. அண்ட் டு சீக் தேர் ஹெல்ப். சீக் அப்படின்னா வந்து எனக்கு இந்த தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டு போகிறது. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு இந்த தேவை இருக்குது அப்படின்னு போகிறது சீக்கிங். சரியா? ஸோ 2 MPs donated rupees 5,000 and 3,000 respectively and I suddenly had rupees 10,000 in my hands. ஸோ இப்போ எம்பிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, 2 பேரை பார்க்க போயிருந்தாங்களா, ஒருத்தர் 5,000 கொடுத்தாரு, இன்னொருத்தர் 3,000 கொடுத்தாரு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து 8,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்பாவோட 2,000 ரூபா, 10,000 ரூபா எனக்கு இப்போ கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. With this princely sum and a little more that had been collected from people, I left for US. So princely அப்படின்னா ரொம்ப அதிகமான, இவ்வளோ பணம், 10,000 ரூபா 2001ல் இட் வாஸ் அ வெரி குட் அமௌண்ட். ஸோ இவ்வளோ பணம் என் கையில் இப்போ இருக்குது அப்படிங்கிற நிம்மதியோட, ப்ளஸ் இது கூட இன்னும் சில பேர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் வச்சுட்டு இவங்க US போகிறாங்க. சரியா? தென் ஐ லெஃப்ட்னா நான் கிளம்பிட்டேன், லெஃப்ட்னா கிளம்பிட்டேன். I was relieved to have money in my pocket and knew that I could not come back empty-handed after all the efforts that people had made on my behalf. I was relieved அப்படின்னா எனக்கு நிம்மதியாக இருந்தது. 10,000 ரூபா அட்லீஸ்ட் நம்ம கையில் இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு நிம்மதியாக இருந்தது. என்னோட பாக்கெட்டில் 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன். அண்ட் knew that I could not come back empty handed. நான் வெறும் கையை வீசிட்டு வர முடியாது, வரக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் எனக்காக நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எஃபர்ட் எடுத்திருக்காங்க, எல்டர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எம்பிஸ் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு பேரும் எனக்கு வந்து என்னுடைய சார்பாக, பிஹாஃப் அப்படின்னா என்னுடைய சார்பாக ஒரு எஃபர்ட் வந்து போட்டிருக்காங்க இல்லையா, அப்போ அதுக்கு நான் ஏதோ ஒரு மெடல் வாங்கி ஜெயிச்சுட்டு தான் வரணும், எம்டி ஹேண்டடாக வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. தென் பென்சில்வேனியா வாஸ் கோல்ட் அண்ட் பியூட்டிஃபுல், இட் வாஸ் ஸ்னோவிங். ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்தது, ப்ளஸ் அழகாக இருந்தது, ரொம்ப பனிப்பொழிவு இருந்துக்கிட்டே இருந்தது, இந்த ஸ்னோ வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. we were confined to the sports arena but what little I saw was pleasing to the eye. ஸோ ரொம்ப நாங்கள் வந்து அந்த ஸ்டேடியம்குள்ளேயே தான் இருந்தோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் அரேனானா ஸ்டேடியம். ஸோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ப்ளஸ் அந்த சாம்பியன்ஷிப் எல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த இடத்துலையே தான் நாங்கள் மேக்ஸிமம் இருந்தோம். பட் கொஞ்சம் அப்போ அப்படியே வெளியே போகும்போது சிலது மட்டும் பார்த்தேன். பட் பார்த்தது எல்லாமே எனக்கு எப்படி இருந்தது, ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்தது. என்னோட கண்ணுக்கே வந்து குளிர்ச்சி ஊட்டும் விதமாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்க்குறதுக்கே அப்படியே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The people were enormously nice to. enormously அப்படின்னா எப்படா இப்பெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் வியப்பாக. எனார்மஸ்லினா ஹியூஜ் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. ரொம்ப ஸ்வீட்டான பீப்புளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் தட் ஐ ஹட் ட்ராவல் ஸோ ஃபார். இவ்வளோ தூரமாக நான் போனது என்னோட வாழ்க்கையில் இதுதான் முதல் தடவை. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் வாட் அமெரிக்கா வாஸ் ஆல் அபவுட். ஸோ இந்தியாவில் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், அமெரிக்காவில் வாழ்க்கை எப்படி இருக்குது, சுற்றி இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னா நான் எக்ஸைட்டடாக இருந்தேன், ஆர்வமாக இருந்தேன். சரியா? But since we were the last team to arrive, we went straight to the sporting arena from the airport. But எல்லா டீமும் ஃபஸ்ட்டே வந்துட்டாங்க, நாங்கள் தான் லாஸ்ட்டாக போனோம். ஸோ லாஸ்ட்டாக போனதுனால எங்களுக்கு அவ்வளோவா டைம் கிடைக்கல, சுற்றி பார்க்குற அளவுக்குலாம் டைம் கிடையாது. ஸோ டேரெக்டாக நாங்கள் எங்கே போயிட்டோம், ஏர்போர்ட்லேருந்து வந்த உடனேயே நாங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம்க்கு தான் போனோம். The other teams had already completed their weight-in, which is compulsory for all the players. ஸோ அங்கே பாக்ஸிங் பண்ண போனாலும் சரி, இல்லை எந்த இதுக்கு போனாலும் வெயிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க.
சரியா? வெயிட்டிங்னா நம்ம வந்து வெயிட் பண்ணுறது கிடையாது. உன்னோட பாடி வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெஷர் பண்ணுவாங்க. ஏன்னா நீ விளையாடக்கூடியது 48 kg கேட்டகரி. அப்போ உன்னோட வெயிட் வந்து 48 kgs தான் இருக்கணும். அதை விட அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த கணக்கு. ஸோ எல்லாரும் பிளேயர்ஸுமே வந்து வெயிட் பண்ணிட்டு அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஐ வாஸ் டயர்ட் அண்ட் சஃபரிங் ஃப்ரம் த ஜெட் லேக். பட் நெக்ஸ்ட் இவங்க வந்து வெயிட் போட்டு போகணும், செக் பண்ண போகணும். பட் இவங்களுக்கு எப்படி இருந்ததா, ரொம்ப டயர்டாக இருந்ததான். ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கே இந்தியாவிலேருந்து யூஎஸ் போகிறதுக்கு ஒரு 24 hours ஆகும். ஓகே, ஸோ ஜெட்லேக்னால நான் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஜெட்லேக் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப நேரத்துக்கு நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி போகிறோம். ஆல்சோ இந்தியாவோட டைம் ஜோன் வேறு, யூஎஸோட டைம் ஜோன் வேறு. இந்தியாவை விட ஆல்மோஸ்ட் ஒரு 9 hours இல்லை 9.5 hours வந்து அவங்க டிலேயாக இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங்காக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மார்னிங்காக இருக்கலாம், இல்லை மிட் நைட்டு அந்த மாதிரி ஒரு டைமாக தான் இருக்கும். ஸோ ஒரு 9 hours வந்து டிலேவாக போயிட்டுருக்கோம் அவங்களுக்கு, நம்ம கொஞ்சம் ஃபார்வர்டாக போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஒரு டைம் ஜோன் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே தான் ஜெட் லேக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும், நம்ம ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்துருக்க மாட்டோம். இந்தியாவில் ஒரு 10 மணி 12 மணினா நமக்கு தூங்கணும்னு தெரியும். நம்ம நாடு விட்டு நாடு போகும்போது அங்கே இருக்க டைம் வந்து இந்தியாவோட டைமுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் உட்காந்து கவுண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. தூக்கம் வந்தால் தூங்குவேன், இல்லைனா தூங்க மாட்டேன், அப்படி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ மேக்ஸிமம் ட்ராவலில் வந்து நம்ம டயர்ட் ஆயிடுவோம். அதுதான் ஜெட் லேக். ஸோ இட் ஹேட் பீன் மார்னிங் வென் ஐ லெஃப்ட் அண்ட் ஹியர் இட் வாஸ் மார்னிங் அகெயின். நான் கிளம்பும்போது, இந்தியாவில் கிளம்பும்போது காலையில் இருந்தது, மார்னிங் டைமாக இருந்தது. திரும்ப அங்கே யூஎஸ் போய் ரீச் ஆனதும் மார்னிங். அப்படின்னா என்னது, ஆல்மோஸ்ட் 24 hours ஆயிருக்கு அந்த ட்ராவலுக்கு. ஆஃப்டர் வெயிங் இன், ஸோ வெயிட் எல்லாம் போட்டதுக்கப்புறமா, செக் பண்ணதுக்கப்புறமா, ஐ ஃபவுண்ட் அவுட் தட் ஐ டிட் நாட் ஹாவ் எனி மேட்ச் தட் டே. அதுக்கப்புறமா எனக்கு வேறு எந்த அஜெண்டாவும் கிடையாது, அன்னைக்கு எந்த மேட்சும் இல்லைங்கிறது எனக்கு தெரிய வந்தது. ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட். ஃபார்ச்சுனேட்னா லக்கி. ஃபார்ச்சுனேட்னா லக்கி. பட் சம் ஆஃப் த டீம்மேட்ஸ் வேர் நாட் ஸோ லக்கி. எனக்கு தான் அன்றைக்கி மேட்ச் இல்லை, அப்போ நான் வந்து லக்கி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். என் கூட வந்து சில பேருக்கு வந்து அந்த லக்கு கிடையாது, அவங்களுக்கு அன்றைக்கி வந்து வேலை இருந்தது, மேட்ச் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. I was able to rest well enough to face my opponent in the round which I won comfortably. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிது, ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா போய் விளையாண்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு லக் வந்து எனக்கு இருந்தது. ஸோ இந்த ரெஸ்ட் எடுத்ததுனாலேயே நான் விளையாடக்கூடிய மேட்ச்சில் கம்ஃபர்டபுளாக நான் வந்து என்னுடைய எதிராளியை ஈஸியாக தோக்கடிச்சிடலாம். ஆப்போனண்ட் அப்படின்னா யார், என்னோட ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய எதிராளி. சரியா? இப்போது my fear of facing new opponents quickly vanished. ஸோ புதுசாக ஐயோ இவங்க நம்மளை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன பண்ணுறது, நம்மளை அவங்க தோக்கடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு மறைய ஆரம்பிச்சது. வேனிஷ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், டிஸப்பியர் ஆச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ எனக்கு புதுசாக யார் வந்தாலும் பரவாயில்லடா, ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. I competed in the 48 kg in this championship. ஸோ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா 48 கிலோவுக்கு கீழே இருக்க பிரிவில் தான் நான் சண்டை போட்டேன். While teammates lost one after the other, I went on to reach the finals. என் கூட வந்த டீம்மேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட போட்டியில் தோத்துட்டாங்க. பட் நான் ஃபைனல்ஸ் வரைக்கும் போனேன். I was even hopeful of winning the gold. ஓகே, நான் எனக்கு வந்து என்ன இன்னொரு நம்பிக்கையும் இருந்ததுன்னா கோல்டு மெடல் அடிச்சிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையும் இருந்தது. ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல், தென் சில்வர், செகண்ட் பிளேஸ்னா சில்வர், தேர்டுனா பிரான்ஸ். சரியா? இதுதான் ஆர்டர். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் நான் வந்துடுவேன், கோல்டு மெடல் அடிச்சிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. The boxers were not unbeatable as I had earlier thought. ஸோ நான் என்ன யோசிச்சு வச்சுருந்தேன்னா அவங்க என்னோட ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, என்ன தோக்கடிச்சிருவாங்க அப்படின்லாம் நான் வந்து நிறைய பேரை பற்றி யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் அவங்க அந்த அளவுக்கெல்லாம் வந்து டஃப் பார்ட்டி கிடையாது, ஈஸியாக என்னால் அவங்கள தோக்கடிச்சிட முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அன்பீட்டபிள்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், அவங்க ரொம்ப ரொம்ப தோக்கடிக்க முடியாத ஒரு லெவலில் இருக்காங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த அளவுக்கெல்லாம் மோசம் கிடையாது, ஈஸியாக அவங்கள தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? ஐ ஃபெல்ட் லைக் திஸ் வுட் பி த பிளேஸ், த ஈவெண்ட் தட் வுட் சேஞ்ச் மை லைஃப். இந்த இடம், இந்த ஒரு ஈவெண்ட், இந்த ஒரு சாம்பியன்ஷிப் என்னோட வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். ஓகே, ஐ கெப்ட் டெல்லிங் மை செல்ஃப் ஐ கேன் ஃபேஸ் எனி ஒன் ஆன் திஸ் ரிங். ஸோ இந்த பாக்ஸிங் எல்லாம் பண்ண போயிட்டாங்கன்னா ஒரு ரிங்குக்குள்ளே தான் நின்று சண்டை போடணும். அந்த ரிங்குக்குள்ளே யார் வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற தைரியம் வந்து கிடைச்சிது. இந்த குவார்ட்டர் ஃபைனல் ஐ டிஃபீட்டட் நாடியா ஹோக்மி ஆஃப் போலாண்ட் பை ஆர்எஸ்சி. ஸோ ஆர்எஸ்சி அப்படிங்கிறது என்னென்னா ரெஃப்ரி ஸ்டாப்டு த கண்டஸ்டன்ட். இது எப்போ வந்து ரெஃப்ரி ஸ்டாப் பண்ணுவாங்கன்னா, ஒருத்தங்க செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஒருத்தங்க வந்து அவ்வளோதாண்டா செத்தாண்டா அப்படிங்கிற ஒரு முடிவு வரும்போது
போதும் இதுக்கு மேலே வந்து விளையாட வேணாம், ஃபைட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ரெஃப்ரியே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த மேட்சை. ஏன்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, நீ போட்டு அவனை அடி நடிக்கிற, அவன் அதுக்கு தாக்கு பிடிக்க மாட்டேங்கிறான், அவன் ரொம்ப வீக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரியே ஸ்டாப் பண்ணலாம். அதுதான் RSC, ரெஃப்ரி ஸ்டாப்டு கான்டெஸ்ட். சரியா? இப்படி என்ன பண்ணுறாங்க, எனக்கும் நாடியா ஹோக்மி ஆஃப் போலாண்டுக்கும் நடுவில் அந்த போட்டி வரும்போது ரெஃப்ரியே அந்த மேட்சை ஸ்டாப் பண்ணிவிட்டு போதும் இதுக்கு மேலே அடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. விச் மீன்ஸ் மேரி கோம் அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ வின் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ குவார்ட்டர் ஃபைனல்ஸில் அவங்க வின் பண்ணிட்டாங்க, அந்த நாடியா ஹோக்மியை தோக்கடிச்சிட்டாங்க. அடுத்து எங்கே நம்ம விட்டோம், அண்ட் இந்த செமிஃபைனல் குவார்ட்டர் ஃபைனலில் தான் நாடியா ஹோக்மி RSCயில் ஸ்டாப் ஆனாங்க. செமிஃபைனலில் ஐ டிஃபீட்டட் ஜேமி பெஹால் ஆஃப் கனடா பை 21 பாயிண்ட்ஸ் வந்து மேரி கோமுக்கு, 9 பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஜேமிக்கு. ஸோ இதுலேயும் வந்து இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க, ஜேமி வந்து தோத்துட்டாங்க. அண்ட் ரீச் த ஃபைனல்ஸ் பட் லாஸ்ட் டு 𝐂𝐻𝐻𝐿 ஆஃப் டர்க்கி. இப்போ லாஸ்ட் ஃபைனல்ஸ்னு வரும்போது டர்க்கியில் இருந்து வர ஒரு பிளேயர் கூட சண்டை போடுற மாதிரி இருந்தது. அந்த டைமில் இவங்க தோத்துட்டாங்க. குவார்ட்டர் ஃபைனல்ஸில் செமிஃபைனல்ஸில் எல்லாரையுமே மற்றவங்கள அடித்து ஓட விட்டவங்க ஃபைனல்ஸில் என்ன ஆயிடுச்சு, இவங்க தோத்துட்டாங்க. என்ன ரீசன்? த கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் மீ வாஸ் மை லாஸ் ஆஃப் appetite. appetiteனா பசி. இதுதான் எனக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. ஸோ எனக்கு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது, எனக்கு பசிக்கவே இல்லை, பசியின்மை. பசிக்கலைன்னா நான் சாப்பிட மாட்டேன் இல்லையா? இப்போ சாப்பிட்லன்னா நம்மளுக்கு பரவாயில்ல, சாப்பிட்டாலும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் சாப்பிட்லன்னா எனர்ஜி கிடைக்காது இல்லையா? ஸோ இவங்களுக்கு பசிக்கலை, ஸோ சாப்பிடலை, அதனாலேயே அவங்க வந்து வெயிட் லூஸ் பண்ணி ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணாங்க. ஐ வாஸ் நாட் அக்கஸ்டம்ட் டு த ஃபுட் தேர். அக்கஸ்டம்ட் அப்படின்னா பழக்கப்படுறது. ஸோ இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க வந்து US போயிருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்க ஃபுட் ஹேபிட்ஸ் வேறையாக இருக்கும், அங்கே இருக்க ஃபுட் ஹேபிட்ஸ் வேறையாக இருக்கும். அப்போ அங்கே இருக்க ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பழக கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஆனால் இவங்களுக்கு இதுதானே ஃபஸ்ட்டு டைமு, அப்போ அந்த பழக்கம் வந்து கிடையாது. ஐ வாஸ் நாட் அக்கஸ்டம் டு த ஃபுட் தேர்னா அங்கே இருக்க ஃபுட்டுக்கு நான் இன்னும் பழக்கப்படலை, இன்னும் வந்து செட் ஆகலை. ட்ரை ஆஸ் ஐ மைட் ஐ குட் நாட் ஈட் த ஃபுட் அண்ட் ஐ ஸ்டார்டட் டு லூஸ் வெயிட். எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் என்னால் சோறு இறங்க மாட்டேங்குது. ஸோ அதனாலேயே எனக்கு வெயிட்டும் லூஸ் ஆகிடுச்சு. ஸோ மச் ஸோ தட் ஜஸ்ட் பிஃபோர் த ஃபைனல்ஸ் ஐ வாஸ் ஒன்லி 46 kg. இவங்க விளையாட வந்தது 48 kg கேட்டகரியில். ஆனால் இப்போ இவங்களோட வெயிட் என்னவா இருக்குது, சாப்பிடாம வெயிட் எல்லாம் லாஸ் ஆகி 46 தான் இருக்குது, 2 கிலோவாக அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் ப்ராபப்ளி வாட் காஸ்ட் மீ மை ட்ரீம் ஆஃப் வினிங் கோல் அண்ட் ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். இப்போ என் மேலே ஏதாவது தப்பு அப்படின்னா கூட பரவாயில்ல, பட் இங்கே என் மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த ஃபுட்டே எனக்கு செட் ஆகலை, அதனால எனக்கு வந்து வீக்காக ஃபீல் ஆன கேஜிஸ், நிறையா பாடி வெயிட் வந்து நான் லூஸ் பண்ணியிருக்கேன். இதனால என்னோட தங்கம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற கனவு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வென்ட் டு மை ரூம் அண்ட் கிரைட். நான் ரூமுக்கு போயிட்டு செம்மையாக அழுதேன். பட் த கோச்சஸ் வேர் கைண்ட், தே கன்சோல் மீ அண்ட் லார்டட் மீ ஆன் த சில்வர் வின். ஸோ ரூமில் போயிட்டு நான் அழுதுட்டு இருக்கும்போது என்னை ட்ரெயின் பண்ண கோச்சஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க பெருசாக அந்த மாதிரிலாம் திட்டலை, இல்லை சோகமாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவங்க ரொம்ப வந்து கைண்டாக ஸ்வீட்டாக தான் இருந்தாங்க. தே கன்சோல்டு மீ, என்னை வந்து தேத்துனாங்க. சரியா? மனசை வந்து ரொம்ப இந்த ஆறுதல் சொன்னாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கவங்களுக்கு பரவாயில்ல நீ இந்தளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லுவோம், அதுதான் கன்சோலிங். அண்ட் லார்டட் மீ ஆன் த சில்வர் வின். லார்டட் அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணுறது, அப்ரிஷியேட் பண்ணாங்க. சூப்பர் நீ சில்வர் வின் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஐ வாஸ் ஒன்லி ஒன் இன் த டீம் டு கெட் த மெடல். ஸோ அந்த சில்வர் மெடல் ஆச்சும் நான் தான் வாங்கினேன், மற்றவங்க யாருமே பிரான்ஸும் வாங்கலை, கோல்டும் வாங்கலை. ஸோ போனதுலேயே நான் மட்டும்தான் வாங்கினேன் மெடலை. பட் ஆல்சோ அது வந்து சில்வர் அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். கோல்டு தான் நான் எய்ம் பண்ணேன், பட் அது கிடைக்காம போயிடுச்சு. பட் த பிக்கஸ்ட் திங் ஐ டுக் அவே ஃப்ரம் திஸ் சாம்பியன்ஷிப் வாஸ் த கன்விக்ஷன் தட் ஐ குட் டேக் ஆன் எனி பாக்ஸர். ஸோ இந்த ஒரு போட்டிக்கு அப்புறமா எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை வந்தது அப்படின்னா, கன்விக்ஷன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை, ஸ்ட்ராங் பிலீஃப் என்ன வந்ததுன்னா, யாராக இருந்தாலும் வாங்க பார்த்துக்கலாம், சண்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்தது, நம்பிக்கை வந்தது.
In the course of my career, I have become used to travel and to different ways that things work in other countries. So அப்படியே கரியர் போக போக மற்ற கண்ட்ரீஸ்லாம் எப்படி நான் வந்து போய் சமாளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ட்ராவல் பண்ணி பண்ணி அப்படியே வந்து பழகிருச்சு. One time in China, we were given chopsticks to eat our meals with. Chopstick உனக்கே தெரியும் இல்லையா, ரெண்டு குச்சி மாதிரி இருக்கும். சைனீஸ் பீப்புள்னா அதை வச்சு தான் வந்து அவங்களோட ஃபுட்டை எடுத்துப்பாங்க. நம்மளுக்கான அது புதுசு, நம்ம கையிலேயே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம். ஸ்பூனே நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து அன்கம்ஃபர்டபுள் இருக்கும், கையில சாப்பிட்டாதாண்டா சோறு இறங்குதுங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்க, சைனால ஒன்ஸ் போகும்போது சாப்ஸ்டிக்கை கையில் கொடுத்து இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்றாங்க. ஜஸ்ட் வென் ஐ ஹட் பெயின்ஃபுல்லி பிகன் டு மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் ஹோல்டிங் நைஃப் அண்ட் ஃபோர்க். ஸோ அப்போ தான் வந்து இந்த நைஃபு ஃபோர்க்கு யூஸ்வலி இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் யூஎஸ்ஏ யூகேலலாம் பார்த்தீங்கன்னா இந்த நைஃபு ஃபோர்க் வச்சு தான் கட் பண்ணி எடுத்து சாப்பிடுவாங்க. ஸ்பூன்ஸ் எல்லாம் அங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ தாண்டா அதையே பழகிருக்கேன், அதுக்குள்ளே ரெண்டு குச்சியை கொடுத்து இதில் சாப்பிடுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ ஸ்டில் மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஐ ஹேட் டு யூஸ் 2 sticks to fill my stomach. இப்போ தான் நான் அதையே கற்றுக்கிட்டேன். நைஃபு ஃபோர்க்கு எப்படி யூஸ் பண்ணி சாப்பிடணுங்கிறதே இப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன். அதில் வந்து நான் இப்போ 2 குச்சியை யூஸ் பண்ணி என்னோடய வயிற்றை நிரப்பணும். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க I ended up using both my hands to hold the chopstick to pick up the food and push it into my mouth. So இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறாங்க. யூஸ்வலி ஒரே ஹேண்டில் தான் 2 குச்சி வச்சுருப்பாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு பழக்கம் இல்லைல்ல. ஸோ 2 ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி அதை எடுத்து ஹோல்டுனா பிடிக்கிறது. ஸோ சாப்ஸ்டிக்கை பிடிக்கிறதுக்கு 2 ஹேண்டை யூஸ் பண்ணுறாங்க. டு பிக் அப் த ஃபுட், அந்த ஃபுட்டை எடுத்து புஷ் இட் இன்டு மை மவுத், என்னோட வாய்க்குள்ளே போடுறதுக்கு. சரியா. ஸோ அதர் டீம்மேட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்பூன்ஸ் கேட்டு அவங்க அந்த ஸ்பூனில் சாப்பிட்றாங்க. பட் இவங்க வந்து அந்த சாப்ஸ்டிக்லேயும் மேனேஜ் பண்ணிட்டாங்க. இட் ஹெல்ப் தட் ஐ ரியலி என்ஜாய் சைனீஸ் ஃபுட். ஸோ இப்போ இந்தியாவுக்கும் சைனீஸ்க்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது, கொஞ்சம் அந்த ஸ்பைசியான விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கும். அப்போ சைனீஸ் ஃபுட் வந்து இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. Okay, I was hungry enough that I managed the complex work required. I ate enough to sate my appetite and my palate. ஸோ இவங்களுக்கு அதுவும் இல்லாமல் ரொம்ப பசியாகவும் இருந்திருக்கு, வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே சாப்ஸ்டிக்கை வச்சே வந்து சமாளிச்சிட்டாங்க. ஸோ இதை வச்சே என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப நல்லாவே சாப்பிட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, சேட்னா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு, என்னோட பசியை அணைக்கிற அளவுக்கு, அட் த சேம் டைம் பேலட்னா டேஸ்ட்டு. ஸோ டேஸ்ட்டுக்காகவும் நான் சாப்பிட்டேன், ஏன்னா அங்கே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் 5 years of traveling, I started taking along some packed food from home. ஸோ போக போக என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் ஃபுட்டு நான் வீட்டிலேருந்தே கொண்டு போயிடுவேன் பேக் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் மை ரிட்டர்ன், Delhi gave me a warm welcome at the airport. ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது நான் இப்போ வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால டெல்லியில் வந்து எனக்கு செம்மையான அப்ரிசியேஷன் கிடைச்சிது. பேக் இன் இம்பால், ஐ வாஸ் கிரீட்டட் வித் garlands and drum beats and dancing. garlandsனால் மாலை, இந்த மலர் மாலையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, மாலை போட்டெல்லாம் வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே பீட் பண்ணிட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு சூப்பர் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதோட அப்படியே இம்பாலில் வந்து நடக்குது. தெர் வாஸ் அ விக்ட்ரி ரைட் அக்ராஸ் த டவுன். விக்ட்ரி ரைட்னா ஒன்ஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஆட்டோவில் இல்லை இந்த கழுத மேலே எல்லாம் உட்கார வச்சு கூப்பிட்டு போவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. A felicitation program was held in Langol, an area that houses the government quarters. எந்த இடத்துல எனக்கு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் இருக்கும், லங்கோல் அப்படிங்கிற ஒரு ஊரில், அங்கே எனக்கு ஃபெலிசிட்டேஷன் ப்ரோக்ராம் நடந்திருக்கு. ஃபெலிசிட்டேஷன்னா அந்த பாராட்டு விழா மாதிரி. சூப்பருங்க, நீங்கள் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்க, இதனால் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க, நீங்கள் போய் பதில் சொல்லணும். சரியா. தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர்ஸ் were said and the words of praise and adulation were showered on me. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த காடுக்கு தேங்க் பண்ணுறது. ஓகே, நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறதையும் தாண்டி இது கடவுள்னால தான் நடந்தது அப்படிங்கிறதுனால கடவுளுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறது. தென் வேர்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸ், என்னை பாராட்டுறது, புகழ்ச்சி மலை, அதெல்லாம் என் மேலே வந்து அப்படியே தூணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷவர்ட்னா என்ன, அப்படியே வந்து ஐஸில் முக்கி எடுத்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஐஸ் வைக்காதடா போதும் அப்படின்னு, அந்த மாதிரி தான் இது புகழ்ச்சி மலையாக பொழிஞ்சு தள்ளிட்டாங்க. ஐ வாஸ் ப்ரெசன்டட் வித் த ட்ரெடிஷ்னல் ஷால். யூஸ்வலி அந்த ஷால்வேலாம் போடுவாங்க இல்லையா, ஏதாவது பாராட்டுறதுக்காக, அந்த மாதிரியெல்லாம் ட்ரெடிஷ்னல் ஷால் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 𝐿𝒑𝒐𝒓𝒆 was also present and was duly felicitated. ஸோ 𝐿𝒑𝒐𝒓𝒆 அப்படிங்கிறவங்களும் ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கோங்க. யாரும் நீங்கள் மென்ஷன் பண்ணலை, பட் அவங்களும் அங்கே இருந்தாங்க அண்ட் அவங்களும் என்னை பாராட்டினாங்க. when I spoke to the people in Langol that day, I spoke of my hope that I would win gold in future tournaments. ஸோ இப்போது சில்வர் தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க, கோல்டு வந்து ஜெயிக்கலை அப்படிங்கிறப்போ
அந்த லங்கோலில் இருக்க மக்கள்கிட்ட பேசும்போது என்னைக்காவது ஒரு நாள் ஃபியூச்சரில் நான் கண்டிப்பாக கோல்டு மெடல் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தட் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மெடல் அ சில்வர் வில் ஆல்வேஸ் மீன் அ லாட் டு மீ. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜெயிச்சது என்னதான் சில்வர் மெடலாக இருந்தாலும் அது எப்போவுமே என்னோட ஹார்ட்டில் வந்து நீங்காத இடத்தோட தான் இருக்கும். த ஃப்ளைட் அண்ட் ஆல் தட் ஃபாலோட் ஆர் கிளியர்லி எச்ட் இன் மை மெமரி. ஸோ ஃப்ளைட்டு கிடையாது, ஃபைட்டு, எஸ். அதுக்கப்புறமா நான் பண்ண ஒவ்வொரு சண்டையுமே என்னோட மனசில் நல்லா ஆழமாக எப்படி வந்து அந்த சிற்பி வந்து அந்த சிற்பத்தை அப்படியே செதுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு கிளியராக இருக்குது. எச்டுனா அந்த செதுக்கிறது, சரியா? பட் டீப் இன்சைட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் தி சில்வர். ஆனால் ரொம்ப ஆழமாக பார்த்தா எனக்கு இந்த சில்வர் கிடைச்சது வந்து சந்தோஷமே கிடையாது. ஏன்னா நான் கோல்டுக்கு ஆசைப்பட்டேன். ஆஸ் ஐ டச் டவுன் இன் இண்டியா ஐ வோட் தட் த நெக்ஸ்ட் டைம் ஐ வுட் பிரிங் பேக் அ கோல்ட் ஐ நியூ ஐ வாஸ் குட் இனஃப். நான் ஏன் வந்து இந்தியாவில் எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லும் போது கண்டிப்பாக நான் ஒரு கோல்டு மெடல் வின் பண்ணுவேன்னு சொன்னேன்னா எனக்கு தெரியும், ஏன்னா நான் அதுக்கு கேப்பபிள், என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. த சில்வர் இன் பென்சில்வேனியா அண்ட் த ப்ரைஸ் மணி ஃப்ரம் த கவர்மெண்ட் ஹேட் புட் அண்ட் எண்ட் டு மை இமீடியட் ஃபினான்ஷியல் வரிஸ். அப்போதைக்கு எனக்கு இருந்த பணக்கவலை அப்படிங்கிறது போயிடுச்சு. தேவை அப்படிங்கிறது வந்து அந்த போட்டியில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் காசு கிடைச்சது இல்லையா, அதை வச்சு நான் வந்து கொஞ்சம் நிம்மதியாயிட்டேன். பட் ஐ வாண்டட் அ ஜாப் டூ. ஆனால் எனக்கு வேலையும் தேவைப்பட்டது. ஃபார் தட் அலோன் கேன் பிரிங் லாங் டேர்ம் செக்யூரிட்டி அண்ட் அ ஸ்டெடி இன்கம். இப்போ போட்டிகள் போனால் தான் எனக்கு காசு கிடைக்கும், அதுவும் ஜெயிச்சாதான் கிடைக்கும். ஜெயிக்கலன்னா அதுவும் கிடைக்காது. போட்டி சம்டைம்ஸ் வைக்காமல் விட்டுட்டாங்கன்னா அப்பவும் கிடைக்காது. அப்போ அது ஒரு ஸ்டெடி இன்கமாக இருக்காது. எனக்கு ஒரு பெர்மனெண்ட்டாக இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காகவே ஒரு வேலை வந்து இவங்களுக்கு தேவைப்படுது, சரியா? ஸோ இந்த டைமில் தான் ஆல்சோ அரவுண்ட் த டைம் தட் ஐ வாஸ் கெட்டிங் மேரிட் ஐ ஹேட் நோ சேவிங்ஸ் எக்ஸப்ட் அ கப்புள் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. அவங்களோட மேரேஜ் டைம் அப்படின்னு வரும்போது அவங்க கையில் சுத்தமாக காசே கிடையாது. இன்சூரன்ஸ் பாலிசியெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க, அது மட்டும்தான் இருந்தது, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. After my second World Championship gold, the Manipur government offered me the post of sub-inspector, which I accepted in 2005. So next வந்து World Championshipல gold medal win பண்ணுறாங்க. வின் பண்ணிட்டு 2005ல மணிப்பூர் தான் இவங்களோட ஊர். ஸோ அந்த ஊரோட கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு சப்-இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் வேலையே கொடுக்குறாங்க. ஸோ I had long dreamt of getting a government job through the sports quota and it was finally fulfilled. ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது இவங்களோட ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. இப்போ இது நிறைவேறிடுச்சு. I earned a salary of 15,000 in the first job. முதல்ல எனக்கு கிடைச்ச அந்த சப் இன்ஸ்பெக்டர் வேலையில் 15,000 எனக்கு சம்பளம் கிடைச்சது. The thing about jobs that are obtained through the sports quota is that we are not required to go into work as regularly as our colleagues because we tend to be away at camps and tournaments through much of the year. ஸோ இதில் என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் வரும்போது அதுவும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீ உள்ளே போயிருக்கே அப்படின்னா டெய்லி நீ ஆஃபீஸ் போக வேணாம். கண்டிப்பாக உனக்குன்னு வந்து மேட்சஸ் வரும், நீ அங்கே டோர்னமெண்ட்ஸ்க்கெல்லாம் போவ. ஸோ அந்த டைம்லலாம் வந்து நீ ஆஃபீஸே போக வேணாம். ஆனால் உன் கூட வேலை செய்கிற மற்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, தினமும் ஆஃபீஸ் போவாங்க. ஆனால் நீ அதை போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம், சரியா? ஐ கோ டு ஆஃபீஸ் வென் நெசசரி. எப்போ தேவையோ அப்போ மட்டும் ஆஃபீஸ் போய்ப்பேன். அண்ட் எவ்ரி டைம் ஐ நீட் டு கோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஐ எம் ரெக்வயர்ட் டு டேக் லீவ் அண்ட் இன்ஃபார்ம் த டிபார்ட்மெண்ட். எப்போல்லாம் நான் அந்த டோர்னமெண்ட்டுக்காக வெளியே போகணுமோ அப்போல்லாம் நான் வந்து லீவ் அப்ளை பண்ணிவிட்டு நான் என்னோட டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டுக்கிட்டெல்லாம் சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். மை மெடல் ஹால் கண்டினியூட் ஆஃப்டர் மை மேரேஜ் புட்டிங் அன் எண்ட் டு ஸ்பெகுலேஷன் அமாங் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் தட் பர்டிகுலர் டாபிக். ஹால் அப்படிங்கிறது என்னென்னா கலெக்ஷன். இப்போ நிறைய பேர் யூடியூப்லலாம் வீடியோஸ் போடுறாங்க, உனக்கே தெரிஞ்சிருக்கும். ட்ரெஸ் ஹால், ஜுவல்லரி ஹால் அப்படின்லாம் போடுவாங்க. ஹால்னா கலெக்ஷன். என்கிட்ட பாரு இவ்வளோ ட்ரெஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இவ்வளோ ஜுவல்லரிஸ் வச்சுருக்கேன் அப்படின்லாம் வந்து வீடியோஸ்லாம் போடுவாங்க. அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, மெடல்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு சில்வரு, அதுக்கப்புறமா 2005ல் கோல்டு, இந்த மாதிரி அவங்களோட மெடல் கலெக்ஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ஈவன் ஆஃப்டர் மேரேஜ். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் ஆனால் வந்து வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போக மாட்டேன்னு நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்து இருக்கும். அதுதான் ஸ்பெக்குலேஷன்னா ஒப்பீனியன், சரியா? ஸோ என்னோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் என்ன நினச்சாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளோதான், இதுக்கு மேலாம் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கிடையாது, வேலைலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்னை பற்றி அவங்க ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் நான் வந்து முடிச்சு விட்டுட்டேன். நான் அதுக்கப்புறமாவும் விளையாட போனேன், அதுக்கப்புறமாவும் நிறைய மெடல்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ரீடைன் த வேர்ல்ட் டைட்டில் இன் த 3rd World Women's Boxing Championship in Russia in 2005. அதே 2005ல்
திரும்ப 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 அவங்க கோல்டு வாங்குறாங்க. ரஷ்யாவில் நடந்த அந்த போட்டிலையும் அவங்க கோல்டு வாங்குறாங்க. சரிதா who had won the bronze and I were given a hero's welcome at the இம்பால் ஏர்போர்ட். இவங்க கூட சரிதாங்கிற ஒரு பிளேயரும் போயிருக்காங்க. இவங்க கோல்டு வின் பண்ணுறாங்க, இவங்க கூட வந்த சரிதா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருக்கும் சூப்பரான வெல்கம் வந்து இந்த ஏர்போர்ட்டில் இருந்துச்சு. We were taken to பாக்யச்சந்திரா ஓப்பன் ஏர் தியேட்டர் where a grand reception was organized. Then எங்களை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே வந்து எங்களை பாராட்டும் விழா எல்லாம் நடந்தது. I would had a good run from 2001 to 2004. இந்த 2001லேருந்து ஆரம்பித்து அடுத்த 3 வருஷம் வந்து செம்மையான போட்டிகள் எல்லாத்துலேயுமே வந்து பேக் டு பேக் நான் வந்து ஜெயிச்சுட்டே இருந்தேன். I won several golds, all the senior women's boxing championship, the second women's boxing championship 2002, the second Asian women's boxing championship at Hisar in 2003, and the 𝑬𝒙𝒑𝒂 boxing championship at Prose, Hungary. ஸோ இந்த எல்லா மெடல்ஸும் நான் ஜெயிச்சிட்டேன். பல மெடல்கள் கோல்டுலேயே நான் ஜெயிச்சிருக்கேன். In spite of this, when I got married, everybody was doubtful that my medal hauls would continue. ஸோ நிறைய பேர் என்ன யோசிச்சாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என்னோட இந்த போட்டிகளில் நான் பங்கேற்கிறது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்லாம் டவுட் பண்ணாங்க. But after wedding, I participated in and won a gold in the 3rd and 4th World Women's Boxing Championship in October 2005 and November 2006. அதுக்கப்புறமாவும் கூட 4th time, 5th time 2005ல 2006லலாம் வந்து என்ன பண்ணிட்டேன், திரும்பவும் பார்ட்டிசிபேட் பண்ணேன், கோல்டு மெடலும் வின் பண்ணேன். There were a number of other international level championship in Taiwan, Vietnam, டென்மார்க் அண்ட் ஸோ ஆன். நிறைய கண்ட்ரீஸில் அதுக்கப்புறமாவும் நிறைய சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. பட் இட் வாஸ் ரீடைனிங் மை வேர்ல்ட் டைட்டில் இன் 2006 பை டிஃபீட்டிங் 𝒙𝒑𝒂 ஆஃப் ரொமானியா 22-7 அப்படிங்கிற பாயிண்ட்ஸில் இவங்க வின் பண்ணிட்டாங்க, அவங்கள தோக்கடிச்சிட்டாங்க. அட் த 4th வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இன் நியூ டெல்லி தட் ஐ கன்சிடர் ஒன் ஆஃப் மை கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா நடந்த ஒரு போட்டி 2006ல் நடந்தது, அதுலேயும் என்னோட கோல்டு மெடல் என்கிட்டயே தங்குச்சு. ரீடைனிங் அப்படின்னா தக்க வச்சுக்கிறது, சரியா? என்னோட கோல்டு மெடல் என்கிட்டயே தங்கிருச்சு. I was retaining my gold medal, சரியா? ஸோ எப்படி ரொமானியாவிலேருந்து வர இந்த 𝒙𝒑𝒂 அப்படிங்கிற ஒரு போட்டியாளரை நான் தோக்கடிச்சு நியூ டெல்லியில் இந்த போட்டி நடந்திருக்கு. ஸோ அது அவங்களுக்கு இன்னும் க்ளோஸாக இருந்திருக்கு. எங்கெங்கேயோ போய் நம்ம ஜெயிக்கிறோம், விளாடுறோம், எல்லாமே நடந்திருக்கு. பட் நம்மளோட ஊரில் இந்தியாவில் நியூ டெல்லியில் ஒரு போட்டி வந்து நடக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்டாக இருக்குது. அது இது வரைக்கும் நான் என்ன நினச்சிட்ருக்கேன், என்னோட வாழ்க்கையில் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. It is probably the most memorable one for me because I was able to win at home. என்னோட நாட்டில் என்னோட வீட்டில் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது இது அப்படின்னு சொல்கிறாங்க. The other Indian boxers also performed exceptionally சூப்பராக விளையாண்டாங்க. மற்றவங்களும் வந்து நல்லா தான் விளையாண்டாங்க. India won 4 golds, 1 silver and 3 bronzes and our team won overall title. ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல்லாம் வந்திருக்கு. அண்ட் இவங்க டீமுக்கு தான் வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. வித் திஸ் ஹேட்ரிக் ஆஃப் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் wins, the media christened me the queen of boxing and magnificent Mary. ஹேட்ரிக் வின் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இங்கே பாரு, ஹேட்ரிக் அப்படின்னா கண்டினியூஸாக 3 தடவை கோல்டு மெடல் வாங்குறது, கண்டினியூஸாக 3 தடவை கோல்டு மெடல் வாங்குறது. ஸோ இவங்க வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த மீடியாவில் இருக்க பீப்புள், நியூஸில், ப்ரெஸ்ஸில் இருக்கவங்கலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்களை குவீன் ஆஃப் பாக்ஸிங், மெக்னிஃபிசன்ட் மேரி அப்படின்னுலாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குவீன் ஆஃப் பாக்ஸிங் அப்படின்னா தெரியும், பாக்ஸிங்க்கே இவங்க தான் ராணி மாதிரி இல்லையா? இப்போ மெக்னிஃபிசன்ட் மேரி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மேரிங்கிறது மேரி காம் அந்த பேர்லேருந்து எடுத்தாங்க. மெக்னிஃபிசன்ட் அப்படிங்கிறது ரொம்ப வாவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த வாவ் ஃபேக்டர் தான் மெக்னிஃபிசன்ட், சரியா? இப்போ டெம்பிள் பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ மெக்னிஃபிசன்ட் மானுமெண்ட் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் இன்னும் மீடியா பார்த்தாங்க. ஏன்னா இவ்வளோ மெடல்ஸ் நான் வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரியா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க். Why Mary Kom was called as Magnificent Mary and Queen of Boxing அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க், நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உனக்கு PDF இருக்கும் ஃபார் இம்பார்ட்டன்ட் கிடையாது, எல்லா 3 மார்க்ஸோட ஆன்சர்ஸ் அண்ட் கொஷின், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், புக் பேக் அண்ட் புக் இன்சைட் எல்லாத்துக்குமே நான் PDF கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பாய் பாய்.